ரீசென்ட்டா தமிழ்நாட்டையே ஷாக் ஆக்குன ஒரு விஷயம் தான் இந்த கவின் குமாரோட ஆணவ கொலை. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தான் நம்மளுக்கே ஒரு ரியலைசேஷன் வந்தது. இன்னுமே ஜாதி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நெறைய நியூஸ் சேனல் ஆகட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகட்டும், யாருமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல. முக்கியமா டிவிகே, விஜய் அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, எதுக்காக அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல அப்படின்ற மாரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவினோட ஆணவ கொலை வந்து நம்மள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆக்கிச்சு. ரொம்ப நல்லா படிக்கிற பையன். 10த்ல வந்து 490 யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட்டு. 1,50,000 மேல சம்பளம் எல்லாமே இருந்தும், நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி எல்லாமே இருந்தும், ஜாதியினால அவர் கொல்லப்பட்டாரு. இதுலருந்தே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், இந்த கிராமத்து பகுதியிலலாம் இன்னும் எப்படி ஜாதி வெறியோட இருக்காங்கன்ட்டு. சுஜித்ன்றவரு ஒரு அத்லட்டா இருக்காரு. இருந்தாலுமே இப்ப நம்ம கொலை பண்ணா லைஃப் ஃபுல்லா ஜெயில்ல இருக்கணுன்ற ஒரு அந்த தாட்டே வராம போய் கொலை பண்ற அளவுக்கு ஜாதி வெறி அதிகமா இருந்திருக்கு. இந்த கொலை நடந்தது, சுர்ஜித்த அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 5 நாள் வந்து கவின் வீட்ல வந்து போராடி பார்த்தாங்க. அவங்க அப்பா, அம்மாவ அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு. போலீஸ் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சரியான ஆதாரம் இல்ல. அவங்க பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலையிலலாம் இந்த கூலிப்பட வச்சு பண்ணாலுமே அவங்க அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து மேபி அவங்க போலீஸ் ஃபேமிலியா இருக்கிறதுனால அவங்கள தப்பிக்க வைக்க பார்க்குறாங்களா? அப்படின்ற மாரிலாம் நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே சேர்ந்தவங்க, இப்ப நேருலாம் அங்க இருந்தாரு. அப்புறம் போலீஸ் அஃபிஷியல்லாம் இருந்தாங்க. ஜான் பாண்டியன்லாம் இருந்தாங்க. அங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலைல வந்து சுர்ஜித் அவங்க அப்பாவ அரெஸ்ட் பண்ணதா நியூஸ் வந்தது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பொண்ணு பேசுற மாரி ஒரு வீடியோ வருது. இந்த மாரி இதுக்கும் எங்க அப்பா, அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் வந்து கவின உண்மையா லவ் பண்றேன். ஆனா இது வந்து அவங்களுக்கு தெரியாது. கவின் வந்து என்கிட்ட டைம் கேட்டிருந்தாரு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இது அவங்களே சொன்னாங்களா? இல்ல யாராவது பிளான் பண்ணி குடுத்து இந்த மாரி சொல்ல வச்சாங்களான்னு தெரியல. மேபி கேஸ சாதகமா எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாரி இதெல்லாம் பொண்ணு சைட்ல இருந்து வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ற மாரி சொல்ல வச்சாங்களான்னு தெரியல. இந்த கேஸே வந்து ஒரு மர்மமான கேஸா தான் இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனே கிடைக்கல. என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி. மேபி போலீஸ் ஃபேமிலியா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வெளிய சொல்லியா அப்படின்ற மாரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த கவினோட ஃபேமிலியே வந்து அந்த பாடிய வாங்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப நேரு, கனிமொழி, திருமாவளவன் அவங்க எல்லாருமே உடலுக்கு மாலைலாம் போட்டாங்க. இப்ப அவ்வளோதான், இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. ஆனாலுமே இதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போன மாரியே தெரியல. இந்த இன்சிடென்ட்னால ஒரு டிபேட் தான் உருவாச்சு. 2025லயும் இன்னும் இவ்ளோ ஜாதி இருக்கா அப்படின்ற மாரி ஒரு டிபேட் தான் உருவாச்சே கண்டி, அடுத்து இந்த மாரி நடக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டெப் எடுத்த மாரியே தெரியல. இப்ப ஆணவ கொலைக்கான தனி சட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்த மாரியும் தெரியல. இப்ப இந்த மாரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இந்த மாரி ஆணவ கொலையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு தலைமுறையே தேவைப்படுதுன்னுவாங்க. இப்ப ஜஸ்டிஸ் சந்துரு அவர் தலைமையில வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்லலாம் எந்த அளவுக்கு ஜாதி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுன்ட்டு. அதுவும் வந்து அப்படியே தான் இருக்கு. அது எதாவது ஆக்ஷன் எடுத்தா கூட ஓகே அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுவும் வந்து அப்படியே தான் இருக்கு. இந்த இஷ்யூ பார்க்கும்போதே தெரியுது, இப்ப நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் நம்பி, இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தோனே ஜாதிய ஒழிச்சிருவாங்க. இந்த தலைவர் வந்து ஜாதிய ஒழிச்சிருவாரு அப்படின்லாம் நெனச்சா வாய்ப்பே இல்லன்னு நெனைக்கிறேன். இது வந்து மக்களா தான் திருந்தணும்னு நெனைக்கிறேன். இப்ப 2 ஃபேமிலிக்குமே கஷ்டம் தான். இப்ப கவின் அவருக்குமே வந்து லைஃப்ல நெறைய ஆம்பிஷன்லாம் வச்சிருப்பாரு. ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வர வேண்டியவரு. ஸ்கூல் டாப்பராலாம் இருந்திருக்காரு. அடுத்தடுத்த ஸ்டெப் போ வேண்டியது ஒரு ஜாதியால இப்ப கொல்லப்பட்டிருக்காரு. இப்ப சுஜித்ன்றவரு ஒரு அத்லட்டா இருக்காரு. அவரு அடுத்தடுத்த இது வர வேண்டியது இப்ப ஜெயில்ல இருக்காரு. இப்ப கவின் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் எடுத்துக்கிட்டா, இப்ப அவங்களுக்கு வேற ஃபியூச்சர் இருக்கு. யார் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி இருக்கு. அவங்களும் கவின் கூட இருக்க ஃபோட்டோ எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நார்மலா ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கும்போது, இந்த ஃபேமிலி பார்க்கும்போது நம்ம ஒரு பிரச்சனை இல்லாத ஃபேமிலில பொண்ணு எடுக்கணும்னு தான் நெனைப்பான். யாரும் வந்து ஒரு நார்மலான பெர்சன் வந்து இந்த ஃபேமிலில வந்து பொண்ணு எடுக்கணும்னு நெனைக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஜாதி வெறி புடிச்சு அந்த ஜாதிக்காக நான் பொண்ணு எடுக்கிறேன்னு எடுத்தா தான் உண்டு. இந்த இன்சிடென்ட்ல முக்கியமா பார்த்த விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு எல்லா லேயர்ஸ்லயும் ஜாதி இருக்குன்றது தான். இப்ப நியூஸ் சேனல்ஸும் வந்து அவங்க அப்பா, அம்மா ஃபோட்டோ ரிலீஸ் பண்றதுக்கே ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு. இப்ப மத்த ஒரு பிரச்சனைலாம் நடக்கும்போது, இப்ப அஜித் குமார் கேஸ்க்கே வந்து அந்த நிக்கிதா யாருன்ட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனா இந்த நியூஸ பொறுத்தவரைக்கும் எதுவுமே வெளிய வரல. மேபி நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து போலீஸ்காரங்க அப்படின்றதுனால பார்த்தாங்களா? இல்ல அவங்களுக்குள்ளயும் கேஸ்ட் இருக்கா? அப்படின்ற மாரி தெரியல. அதே மாரி பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவா பண்ணாம ரொம்ப லைட்டா தான் பண்ணாங்க. இப்ப நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. டிஎம்கேல இருந்து கனிமொழி வந்து டெல்லில இருந்து வேக வேகமா வந்து அந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதே மாரி நேரு அங்க தான் இருந்தாரு. ஏடிஎம்கே சைட்லேருந்து ஒரு அறிக்கை தான் வந்த மாரி இருந்தது. அதே மாரி பிஜேபிலேருந்து நயினார் நாகேந்திரன் வந்து அங்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் சீமான் வந்து அங்க போயிருந்தாரு. அவர் 2, 3 ஸ்டேஜ்லலாம் பேசினாரு. முக்கியமா எல்லாரும் சொன்னது வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை கூட இத பத்தி விடல அப்படின்ற மாரி எல்லாம் சொன்னாங்க. நம்மளும் அதான் நெனைச்சோம். அவர் எப்பவுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் அவர் அறிக்கையே விடுவாரு. மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நெனைச்சா, இன்னும் வரைக்குமே அறிக்கை வரவே இல்ல. அதுக்கான காரணம்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு போய் மீட் பண்ற மாரி இந்த ஆதவ் அர்ஜுன் டீம் வந்து ரெடி பண்ணாங்களாம்.
இங்கேருந்து அவர் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்லேயோ கார்லேயோ போயிட்டு அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் டிவிகேயோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி வந்து வர 25ஆம் தேதி வர மாநாடு இருக்கு மதுரையில். அங்கே வந்து முக்குலத்தோர் சமுதாயம் தான் அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம பட்டியலினத்துக்கு ஆதரவாக பேசினோன்னா அவங்கள வந்து நம்ம பகைச்சிப்போம். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டதா சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கையோ, அவர் அங்க இடத்துக்கு போலையோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா விஜய் கிட்ட இருந்து அறிக்கை வரலன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் 2025லயும் எந்த அளவுக்கு ஜாதி பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு. இப்ப விஜய் அவர் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு ஆறுதல் சொல்ல, டிவிகேல இருந்து அறிக்கை வரல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம அதை எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ டிவிகேல விஜய் வந்து தான் நம்மளை காப்பாற்றணும்னு இல்லை. இப்போ விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்தாலும் சினிமாலே இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டே தான் இருக்க போகுது. இப்போ இருக்க மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு லீடர் வரலாம். இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ 2025ல ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு வராரு. அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அம்பேத்கரை வேற கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் பாலிடிக்ஸ் வரும்போது அவர் கொள்கை தலைவராக வந்து அம்பேத்கரெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. புதுசாக ஏதோ கொண்டு வராருப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் போக போக பார்த்தா இவரும் அதே சேம் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாரு போல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ டிவிகேயோட கொள்கை தலைவர்கள்லாம் பார்க்கும்போது அவர் ஐடியாலஜிக்காக வச்ச மாதிரி தெரியல. ஒரு கேஸ்ட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ அம்பேத்கருக்கு வந்து தலித் ஓட்டு, இப்போ காமராஜர் வந்து நாடார் கம்யூனிட்டி, இப்போ அஞ்சலி அம்மாள் வந்து வன்னியர், அந்த மாதிரி ஒரு கேஸ்டையும் பார்த்து வச்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்டே வந்து இந்த மாதிரி மாநாடு இருக்கு, கேஸ்ட் ஓட்டு பாதிக்கும்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து சினிமா விட்டு வரீங்க, எனக்கு கோடிலாம் முக்கியம் இல்லை, மக்களுக்காக தான் வரேன்ட்டு வரீங்க. ஆனாலும் வந்து மக்களுக்காக ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது உங்களோட வாய்ஸை எதிர்பார்ப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் நம்மளுக்கு பிரச்சனை முக்கியம் இல்லை, ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு பார்க்குறது வந்து அது கரெக்டான பாலிடிக்ஸாக இருக்குமான்னு தெரியல. இப்போ டிவிக்கு வந்த புதுசில் வந்து எல்லாருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பழைய பாலிடிக்ஸ் போயிட்டு புது டைப்பான பாலிடிக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் போகிற போக்கில் வந்து அவரோட மவுஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் வந்த புதுசில் வந்து விஜய் வந்து தலித்ஸோட ஓட்டு, மைனாரிட்டிஸோட ஓட்டு எடுப்பார், அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த இஷ்யூக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு டவுட்டு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் வந்து அதிகமாக மாநாட்டுக்கு வருவாங்க, அதனால் அவங்கள பகிச்சிக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம்லலாம் வந்து இப்போ இந்த ஷெட்யூல் காஸ்ட் அதிகமாக இருக்க மக்கள் இடத்துக்குலாம் போகும்போது அவங்க ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அதே மாதிரி இப்போ இடைநிலை சாதிகளில் இருக்க எல்லாருமே வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கம்யூனிட்டிலையும் வந்து ஜாதி வேணான்னு சொல்கிறவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் இந்த இஷ்யூவை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களும் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது விஜய் அவர் சைட்லேருந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இப்போ அவருக்கு இருக்க ரீச்சுக்கு மற்ற எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டோ, ஏதோ ஒரு மீட்டிங்கோ இருந்தால் கூட வீட்டிலேருந்து சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவர் ரீச் வச்சிருக்காரு, ஒரு கரிஷ்மா வச்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு வாட்டியும் மீட்டிங்கோ ஏதோ ப்ரொட்டஸ்ட்டோ நடக்கும்போது ஹைப் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் அவரோட ஸ்பீச் பார்த்தா ரொம்ப கம்மியாகவே பேசுகிறாரு. இது வரைக்கும் மொத்தமாக சேர்த்து பார்த்தாலே ஒரு 1 hour தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து இப்போ நடக்கிற இஷ்யூக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல. 2026ல் வந்து நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து விஜய் பற்றியோ டிவிகே பற்றியோ கவலை இல்லை. அவங்க தான் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற இல்லை. இந்த வீடியோவே எதுக்காகனா மக்கள் வந்து இந்த 2025லையும் எந்த அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எப்படி ஜாதி பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக வந்து பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு 40% மக்கள் வந்து கடைசி டைமில் தான் முடிவு பண்ணுறாங்களாம் யாருக்கு ஓட்டு போடணுன்றத. இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்வேன்னா, மக்கள் வந்து ஒரு அளவுக்காவது பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் வந்து இந்த கட்சிக்கு வந்து தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு வராங்க, அதுக்காக நானும் போய் போடுறேன் அப்படின்னு போடாமல், அதே மாதிரி இவர் ஒரு பெரிய ஆக்டரு, அரசியல் வராரு, அதுக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்லாம் பார்க்காம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி ஒரு அளவுக்காவது இவங்க வந்தால் மக்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவின்குமார் இஷ்யூவில் விஜய் கருத்து சொல்லாததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயோட பாலிடிக்ஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.